கருமுட்டை வளர்ச்சி இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்றாங்க நிறைய பெண்கள். இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ற பெண்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். டாக்டர், எப்பொழுது நான் செக்ஷுவல் லைஃப்ல இருக்கலாம், அப்போ கன்சீவ் ஆகும், ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ராக் பண்ணி கருமுட்டை வெளியாகும் போது இந்த இன்ஜெக்ஷன் போட்ட எவ்வளவு நேரத்துல கருமுட்டைகள் வெளிவரும், இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் உண்டு. குறிப்பாக இந்த HCG இன்ஜெக்ஷன் போடுற பெண்கள், அதாவது HCGங்கிறது கருமுட்டைகள் வெளிவருவதற்காக செலுத்தப்படுகிற ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன். ஒரு கருமுட்டை வளர்ச்சியை ட்ராக் பண்ணும்பொழுது அந்த கருமுட்டையோட வளர்ச்சி 18 to 20 சென்டிமீட்டர் சைஸ் லெவலுக்கு வந்த பிறகு அந்த கருமுட்டைகள், அந்த ஃபாலிக்கலுக்குள்ள இருக்கிற முட்டை, நம்ம பார்க்கறது ஃபாலிக்கல், அந்த ஃபாலிக்கல்ங்கிறது அந்த ஃபாலிக்கலுக்குள்ள அந்த ஊசைட் இருக்கும். இந்த ஊசைட் இந்த HCG போட்ட எவ்வளவு நேரங்கள்ல வெளியாகிறது, அதனை பல பெண்களும் இதை ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதுறாங்க. ஸோ பல நேரங்களில் இதில் நிறைய சந்தேகங்கள் வரும். HCG போட்ட உடனே வெளிவருமா, எத்தனை மணி நேரத்தில் வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த HCG என்பது ஒரு பெண்ணின் உடலில் அந்த கருமுட்டை வளர்ச்சி ஆகும்போது உள்ள ஹார்மோன் மாற்றங்கள்ல LH அப்படின்ற ஹார்மோன் ஸ்பைக் ஆகும்போது தான் அந்த கருமுட்டைகள் அந்த மியோட்டிக் டிவிஷன்ற மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணி ஃபாலிக்கல் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த HCG இந்த தூண்டுதலுக்கான LH சர்ஜை உருவாக்குறது. இந்த LH சர்ஜ் 24 to 48 மணி நேரத்துக்குள்ளாக முட்டைகள் வெளிவருகிறது. பொதுவாக 36 மணி நேரத்துல தான் இது மெச்சூர் ஆகி வெளியாகும். அதனால தான் பொதுவாக ஒரு IUI பண்றோம், அதாவது இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன்ஸ், கணவனுடைய விந்துக்களை எடுத்து கர்ப்பப்பையில் செலுத்தும் முறை. இந்த முறையில இந்த HCG போட்ட 36 ஹவர்ஸ்ல ஒரு இன்செமினேஷன் பண்ணும்பொழுது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவே கருமுட்டைகளை வெளியெடுக்கிறோம் எப்போ, IVF செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு, அந்த காலகட்டத்தில் இந்த ஊசைட் பிக்கப் 36 ஹவர்ல எடுக்கும்போது தான் மெச்சூரிட்டி ஆகும். இந்த வகையில ஒரு HCG போட்ட 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ளாக இந்த சினை முட்டைகள் வெளியாகும். ஸோ ஒரு கருத்தரிப்புக்கு சரியான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பெண்களுக்கு இந்த விஷயம் முக்கியமானது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்க செயற்கை கருத்தரிப்பு முறைகளோ அல்லது IUI மெத்தடோ அல்ல இயற்கையான உறவுகளோ, இவற்றை நீங்க வலியுறுத்துவதற்கு கடைபிடிப்பதற்கு இது முக்கியமான ஒன்றாகும். முக்கியமான ஒன்று, இந்த காலகட்டத்தை குறிப்பாக உறவுமுறை கொள்வதற்கான தூண்டுதலாக நினைக்காதீங்க. அந்த வகையில் இந்த முட்டைகள் வெளிவர HCG டைமை கூடுமான வரைக்கும் ரவுண்ட் த பீரியட், அந்த 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி வரைக்கும் அதிகமான உறவு கொண்டீங்கன்னா கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா HCG போட்ட 72 மணி நேரத்துக்குள்ள கருமுட்டைகள் வெளியாகும். பொதுவாக 72 மணி நேரத்துல முட்டைகள் வெளிவராவிட்டால் இந்த முட்டைகள் ஒன்று உள்ளே ரப்சர் ஆகும், அதாவது LUFன்னு சொல்லுவோம், லியூட்டனைசேஷன் ஆஃப் அன்ரப்சர்ட் ஃபாலிக்கல்னு சொல்லுவோம். இல்லைன்னா பல நேரங்கள்ல அந்த ஓவரிஸ் சுருங்கி விடும், அந்த எக் வெளிவராமே உள்ளுக்குள்ளே ஒரு ஹெமரேஜ் ஆகி சுருங்கி விடும். இது மாதிரியும் சில நேரங்களில் HCG போட்ட 72 மணி நேரத்துக்கு முன் சரியான முறையில் முட்டைகள் வெளிவராத சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.